தமிழகத்திற்கு 2014ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை 4 லட்சம் கோடி ரூபாய் வரி பகிர்வு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026-27ஆம் நிதியாண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கை கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. இதில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக விளம்பர திமுக அரசு குற்றம் சாட்டியது. இதனையடுத்து தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட நிதி பகிர்வு, தொடங்கப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்ட விவரங்களை மத்திய நிதி அமைச்சகம் பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளது. அதன்படி 2014 முதல் 16 வரை தமிழ்நாட்டிற்கு மொத்தம் 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி பகிர்வு வழங்கியிருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2026-2027ஆம் நிதியாண்டிற்கான வரி பகிர்வாக தமிழ்நாட்டிற்கு 58,021 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், 2026-27 நிதியாண்டிற்கான நடப்பு பட்ஜெட்டில் மட்டும் 23,834 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு 50 ஆண்டுகால வட்டியில்லாத கடன்களை மத்திய அரசு வழங்குவதாகவும், இதற்கான வட்டி தொகைகளை மத்திய அரசே ஏற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களை பொறுத்தவரை 2014 முதல் 2024ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளில் 1302 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு 2152 கிலோமீட்டர் ரயில் வலைத்தளங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 687 ரயில் பாலங்கள் மற்றும் தரைவழி சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகத்தின் விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது.